கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தின் 2வது நாளாகிய திங்கட்கிழமையின் காலை பொழுதை காண்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு வேதம் சொல்லுகிற ஒரு சத்தியம் 2 நாளாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம். அவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் நம்மை விட்டுவிடுவார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி என்றால், நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் இருக்க வேண்டும், அவருடைய கரத்திற்குள் நாம் அடக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை மீறுகிறது என்ன? இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினதினால் அவர் உங்களை கைவிடுவார் என்றார். சகரியாவின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கின போது அவர் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய செய்கையை மீறி நடக்கிறது என்ன? தேவருடைய பிரமாணங்களை கை கொள்ளாமல் இருப்பதில் கர்த்தர் உங்களை பீறி போடுவார், அவர் உங்களை என்றென்றைக்கும் கைவிட்டு விடுவார் என்று அங்கு வேதம் சொல்லுவதை வாசித்தோம். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற அனுபவங்களை எப்படியெல்லாம் நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் அங்கு 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது சபை நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏபேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரர் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவன் சொன்னது, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்முடைய பிரயாசங்களை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலனை எப்படியெல்லாம் நமக்கு காண்பிக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்ற ஒரு அனுபவம் நாம் உணர்த்தப்படும் போது நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்திலே மீண்டும் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும். அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், சுகவீனங்கள், இவைகளுக்கெல்லாம் யார் காரணம் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் காரணம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில்
எதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு இசைந்து செல்லுகிற இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்கு வரும் இக்கட்டுகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் இது யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. உங்களுக்கு வரக்கூடிய போராட்டம் உங்களுடையது அல்ல, என்னுடையது என்று சொல்லுகிறார். யாருடையது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? அவருடையது. அப்படி என்றால் உங்களுடையது அல்ல என்று யார் அந்த உங்கள்? ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள், தேவனை விட்டு வழிவிலகாத பிள்ளைகள், தேவனை சார்ந்து ஜீவிக்கிற பிள்ளைகள். அப்படி என்றால் யாரெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருந்து விலகி வழி தப்பி நடக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய பிரமாணங்களை விட்டு விடுகிறார்களோ, அவர்கள் தேவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் 2 நாளாகமம் 24:20 வாசித்தோம். நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை விட்டுவிட்டீர்கள், தேவனை விட்டுவிட்டீர்கள், அவர் உங்களை என்றென்றைக்கு விட்டு விடுவார் என்று சொன்னோம். அன்பு பிள்ளைகளே, மேலும் அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய இக்கட்டுகளில் இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுவார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னார். உங்களுக்கு வரும் இக்கட்டுகளை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், துன்பப்பட வேண்டாம். நீங்கள் தரித்து நில்லுங்கள், விசுவாசமாய் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக நீங்கள் புறப்பட்டு அவர்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பேர் என்று 2 நாளாகமம் 20:17 ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவிதத்திலே நாம் கர்த்தரை விட்டு விடுகிற அனுபவங்கள் நம்மில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம், அங்கு 4வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை. 1 நாளாகமம் 28:9, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, தேவனை நாம் தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் நம்மை கைவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்களை நாம் எப்படி பார்க்க முடிகிறது? இந்த அனுபவ வார்த்தைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி ஈர்க்கிறது என்பதை யோசித்து, நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணத்தை, எப்படிப்பட்ட பலத்தை பெறுவார்கள் என்பதை நாம் அறிந்து, அவர்களுக்கு நாம் சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை காண்பிக்க வேண்டும் என்று இந்த சத்தியம் நம்மை சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவியின் பலத்தினால் நாம் தேற்றப்பட்டு தேவனுக்கு உகந்த ஒரு அனுபவத்தோடு நம்மை அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம்.
அன்பு தேவனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த காலை வேளையில் கர்த்தரை அண்டி ஜீவிக்கிற அனுபவத்தோடு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் தேவனுடைய கற்பனைகளை மறக்காதவர்களாய், அவரை விட்டு விலகாதவர்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்க தீர்மானித்து விட்டோம். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட நல்ல பங்கை நாங்கள் பெற்று அதிலே நாங்கள் லைத்திருந்து உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களை பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவண்டை இன்னும் நெருக்கி சேர்ப்பதற்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.